கல்யாண வாழ்க்கை தான். 2 வாழ்க்கை சொன்னா 2 முடிக்கிறது இல்லை. ஆனா ஒன்று போயிடும், ஒன்று தான் நிற்கும். 2 கல்யாணம் கட்டணும்னா ஒன்று ஓடிடுமா? வணக்கம் உறவுகளே, நாங்கள் பார்த்தீங்கன்னா திருகோணமலை நகரத்தில் திருகோணமலை கடற்கரையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். அம்மா ஒருத்தவங்களை நாங்கள் பிடிச்சிட்டோம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்திரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உலகத்துல இருந்து நீங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க. இந்த சாத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அம்மா வணக்கம். அம்மா, அம்மாவோட பெயர் என்ன? எந்த பேர்? லட்சுமி. லட்சுமி. அம்மா எந்த இடம்? மட்டக்களப்பு கல்முனையாமா? கிராங்குளம். அம்மாவோட வாழ்க்கையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? இப்ப சாத்திரம் சொல்றேன். சாஸ்திரம் சொல்றது நம்ம வியாபாரம், பிள்ளைங்கெல்லாம் பத்தி வியாபாரம், ஊதுபத்தி. பிள்ளைகள் எல்லாம் பத்தி விற்கிறது, ஊதுபத்தி விற்கிறது. ஊதுபத்தி விற்கிறாங்களா? அப்ப உங்களோட கணவர் அம்மா? அவளும் கிட்டதான் நாங்க சாத்திரம் சொல்லி பழகணும். பிள்ளைங்கெல்லாம் உடுப்பு வியாபாரம், உடுப்பு வியாபாரம் செய்யறாங்க. உங்களோட கணவர் எங்க? கணவர் வந்தாலும் போயிட்டு தொழில் பார்க்க போயிட்டு. அங்க இருந்து நீங்க சாஸ்திரம் பாக்குறதுக்கு இங்க மகன் வீட்டுக்கு தான் வந்தது. மகன் வீட்டு இருக்கிறான். எங்க இருக்கிற? தம்பலகாமத்துலயா? பிறந்த நாளுக்குனா வந்தோம் நாங்க. சரி, சந்தோஷம். பிள்ளைக்கு பிறந்த நாளுக்குனா வந்தோம் நாங்க. நீங்க அப்படியே வந்த மாதிரிக்கு ஒரு சாஸ்திரத்தையும் பார்த்து தொழில பார்த்துட்டு போக முடியும். வந்திருக்கீங்க. இப்படி வந்து சும்மா முப்பாட்டி வந்து சுற்றி போகலாம். அப்படி என்ன செய்யுது? பிள்ளைங்க அனுப்ப மாட்டாங்க தம்பிங்கிற. நாங்க சும்மா வந்தோம். சும்மா வந்தீங்க. சரி, இப்ப இது சாஸ்திரம்ன்றதம்மா என்ன உண்மை? அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய், அவங்க வந்து வருமானத்துக்கு செய்யறாங்கன்றாங்க. சில பேர்த்துக்கு அப்பா பொய்யா போயிடும், சில பேர்த்து உண்மையாகும். சாத்திரம் எல்லாத்துக்கும் இல்லையா? சில பொய் சொல்றதுதான். நம்ம வகுத்து புலம்ப வரவும் தானப்பா, பொய்யோ நிசமோ. நம்ம ஒரு வெத்தலை பார்க்க போறது நம்ம வர்றது. அப்ப இது இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது சாஸ்திரம்ன்றது என்ன உண்மையா பொய்யா? சில ஆக்களுக்கு அப்பா உண்மையா போகும், சில ஆக்கள் பொய்யா போகும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் சாஸ்திரம். சரி பாப்போம்மா. இந்த பூவெல்லாம் நினைச்சாலாம் சொல்றேன்னு சொல்லுவாங்க தானே? அப்படி இல்லை, நாங்க சொல்ல மாட்டோம். சரி, அதெல்லாம் பொய்யாப்பா. சில ஆக்கள் உண்மையாக, சில பொய்யா போகும். அப்படி நாங்க சொல்றது. சரி, இப்ப உங்களோட தொழில் என்னம்மா? நீங்க இப்ப சாஸ்திரம் அப்படின்ற அடிப்படையில அதுல பல வகைகள் எல்லாம் இருக்குதா? இல்ல, சாஸ்திரம் மட்டும்தான். சாஸ்திரம்ன்றது மட்டும்தான். சரி, இப்ப நாங்க அனுமான் அதெல்லாம் சொல்றது இல்லை. என்னண்டு அதெல்லாம் பொய்க்கீழம் சொல்ல அனுமான் சாஸ்திரம் நாங்க பாக்குறது. சரி, இப்ப நீங்க எனக்கு பாக்குறீங்களா? இருந்தாங்க தம்பிக்கு சொல்ற சாத்திரமண்டா நெஞ்சு கண்டா விளப்பமா கேட்கணும், விளங்காட்டி நிப்பாட்டி கேட்கணும். சரி அம்மா. தம்பியோட குணமண்டா நல்லமப்பா, நீ அண்டா பார்க்க போனா குணத்துல தங்கம், கோபத்துல சிங்கம். சரி அம்மா. குணமண்டா இருக்குதானே, தங்கமான குணம். கோபம் வந்தா சிங்கம் போல. கோபம் இருக்குதாம்மா, ஆனா சிங்கம் போல இல்ல. எந்த நேரம் வராதப்ப இருந்த வாக்குல வரும் உனக்கு. ஆனா சிங்கம் போல அந்த அளவு இல்ல, இருந்த வாக்குல வரும். கோபம் எல்லாருக்கும் இருக்குதானே. தம்பிக்கு தன ஏகண்டா வீட்டுக்கு வந்து தன ஏகண்டா உனக்கு நடுவில் வெட்டிக்கிட்டு போயிருக்குது. ஏன்னா தனமண்டா இருக்கக்குள்ள குணம் இல்லை, குணம் இருக்கக்குள்ள பணம் இல்லை. தனம் இருக்கக்குள்ள குணம் குறவு, குணம் இருக்கக்குள்ள பணம் குறவு. ஆனா இப்ப எனக்கு ரெண்டுமே இருக்கம்மா. இப்ப எல்லாம் இருக்குதப்பா, முந்திலாம் இப்ப எனக்கு இருக்குது. ஏன்னா மனதில் வஞ்சகம் சூடு போட்டு போறேன். என்னுடைய இப்பத்திய நிலைமையே சொல்லுங்க நீங்க. தம்பிக்கு எதிர்காலம் மிச்ச நல்ல. எதிர்காலம் நல்லமா? வரும் காலம் எங்க போனாலும் ஒரு வெற்றி மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதுதான் நம்ம தம்பியில மன நல்லம் தான். இப்போ எங்க போனாலும் ஒரு தொழிலுக்கு அதுக்கு இருக்கும், ஒரு விஷயத்துக்கு நீங்க இறங்கினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான், வெற்றி தான். அதெல்லாம் பொய்யாகாதுன்னு. ஆக்களை ஏமாத்தி விட்டுறாங்களே இப்ப. அது எல்லாம் அப்படி இல்லையேப்பா. 5 பேர் உண்மை இல்லையே. நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. உனக்கு என்ன சாத்திரம் பார்க்க நம்பிக்கை கொஞ்சம் குறைவு. நீ பாக்குறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. இது நீ பார்த்தது முஸ்பாத்திக்கு பாக்குறேன்னா நீ நம்ப மாட்டேன். உண்டு இன்னைக்கு உனக்கு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. சரி, நீ நம்புறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. சரி இல்லைங்கடா, நான் வந்தா நீ கூப்பிட்டு பார்த்தது இல்லை, பார்க்க மாட்டீங்க. அது சரியா இல்லைங்கடா. ஏன்னா எதிர்காலம் தம்பிக்கு மிச்ச நாளும் உங்ககிட்ட அந்த கதை இந்த கதை பொய் களவு பொருட்டு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. சரி, அப்ப நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. இல்லைங்கடா, நல்லதுக்கு நல்லது, கெட்டது கெட்டது. ஆனா இப்ப நாங்க நிறைய எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் சில பேர் அப்படி நினைக்க மாட்டாங்க தம்பி. அப்படி நல்லதுன்னு சொல்றாங்க. பயங்கர மோசமான நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது இது வரைக்கும் வராது. அது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். இப்ப எதிர்காலத்தை தம்பி யோசிக்கிற பின்னுக்கு இப்ப நான் சொன்னேனே, வரும் காலம் ஒரு முன்னேற்றமான வழி, ஒரு 4 பேர் போல ஒரு மதிப்பான கட்டமெல்லாம் இருக்கு உனக்கு, ஒரு மதிக்கிற கட்டம். சரி, ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாங்களே, அதான் முக்கியமான விஷயம். கல்யாண வாழ்க்கை தம்பி 2 இருக்கு. இந்த என்னது? கல்யாண வாழ்க்கை இருக்கு தானே, 2 வாழ்க்கை. அது மரம் வெட்டி கஷ்டப்பட்டதுல
காய்ச்சிருக்குது மகள். இங்க நல்லா இங்க இருக்கணும். இந்த பாரு. ஓ இந்த கீழே இருக்கிறதே ஓ இது கல்யாண வாழ்க்கை தான். 2 வாழ்க்கை சொன்னா 2 முடிக்கிறது இல்லை. ஆனா ஒன்று போயிடும், ஒன்று தான் நிற்கும். 2 கல்யாணம் கட்டணும்னா ஒன்று ஓடிடுமா? இல்ல நினைக்கிறது ஒன்று தம்பி, சரி வர்றது உண்டு. இப்ப நினைக்கிறதானே அது சரி வராது, நினைக்காதான் எனக்கு சரி வரும் அப்படின்றீங்களா? இப்போ ஒன்று போயிடும் தவிர இப்போ ஒன்று தான் நிற்கும். விளங்குதா? அங்க தனமண்டை எப்படி போனா குணம் நல்ல தனத்தை எவ்வளோ காட்டி குணத்தை விளைக்கலாம். எதிர்காலத்தை தம்பி யோசிக்கிற வரும் காலம் பின்னுக்கு எங்க கிட்டத்தட்ட வாழ்க்கை முடிய போகுது, இனிமே எதிர்காலம். அதுதான் தம்பி முதல்ல இப்ப நினைச்சது 2 வாழ்க்கை தம்பி அதுல உண்டு போயிடுச்சு. சொன்ன விளங்குலையா? விளங்குது. முதல் நினைச்சது முந்தி விளங்குது, அது உண்டு போயிடுச்சு. எக்கச்சக்கமா நினைச்சிருக்கோமே, எது போன அது சரி வராது. நினைக்கிறவா தான் சரி வரும். வேற போறேட்டாங்க அதெல்லாம் போய் கதை விளங்குதா? எதிர்காலம் மிச்சம் தம்பி அதால பிரச்சனை வராது. நம்பிக்கை இந்த சாத்தனம் பார்க்க விருப்பம் இல்லை. யாருக்கு? எனக்கு தான் நம்பிக்கை குறவு. அப்படின்னு இல்லம்மா. இப்ப நாங்க வந்து யூடியூபர், இப்ப நாங்க உங்களோட வருமானத்தையோ உங்களோட தொழிலையோ நாங்க கேவலப்படுத்த போறதும் இல்லை, நாங்க அதை உதாசீனப்படுத்த போறதும் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல போறது இல்லை. நாங்க வீடியோ மூலம் மக்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக பாக்குறோம். அதனால நாங்க நீங்க செய்யறது பிள்ளை தவறு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம். எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிட்டு தான் தம்பி 5 வேலை உண்டை நீட்டு பார்ப்போம். 5 விரல் உண்டை நீட்டியா தம்பி? நடுவில் பாம்பு சொல்ற பகை தேனும் பாலும் கூட்டா கடிக்கதான் வரும். பாம்பு பொல்லாதது, பாம்பு சரியில்லை, பாம்பு பகைத்தானே. தேனும் பால் கூட கடிக்கதான் வரும். பாம்பு விஷயம் காத்தான் செய்யும். எதிர்கால தம்பிக்கு மிச்சம் நான் சொன்னேனே, எதிர்காலம் நம்பி போற காரியங்கள், தொழில முயற்சிகள், தொழில் விசுவாசம், நம்பியாக்கான காரியங்கள் நம்பிக்கையெல்லாம் வெற்றியா தான் நிற்கும். வெற்றியா தான் நிற்கும்ன்றீங்களா? அது சரி வரும். சரி வரும். 5ஆம் மாசம் தானே, 5ஆம் மாசம். இந்த 5ஆம் மாசம் முடியாது. முதல்ல நம்பின காரியம், தொழில முயற்சிகள், முன்னேற்றம் காரியம் எல்லாம் வெற்றியா சரி வரும். ஒரு காலம் பிரச்சனை வராது. மதிக்கிற கட்டம் இருக்கு, ஒரு மதிப்பான கட்டம் இருக்கும். 4 பேர் போல ஒரு மதிப்பு எனக்கு இருக்கு. தோக்க மாட்டேன். நீங்க இப்ப நான் உங்கள்ட்ட பாக்குறேன் தானேம்மா, இதே மாதிரி இப்ப உங்களுக்கு உங்களோட நண்பர்களோட சாஸ்திரம் நீங்க உங்களுக்கு பாத்துனீங்களா? பார்க்க மாட்டீங்கன்னு. மற்றது இப்ப என்னம்மா நினைக்கிறீங்க நோமலா இப்ப இந்த காலகட்டத்துல யாரை பார்த்தாலும் பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களா, ஏமாத்துறாங்களா, என்னதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்கலாம இருக்குது. என்ன நினைக்கிறீங்கம்மா? என்ன இந்த காலங்கள் எல்லாம் என்ன மாதிரி? சில பொய் சொல்றாங்க, சில உண்மை சொல்றாங்க. அம்மாட வாழ்க்கையில எவ்வளவோ நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க பார்த்ததுல நாங்க கொஞ்சம் கூட பாத்திருக்க மாட்டோம். இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? சும்மா போய் தானே வாழ்க்கைன்னு சொல்றேன். எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். இருக்கிற வரைக்கும் தானே இருக்க. திங்கணும், குடிக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும். போன பிறகு யாரும் வர மாட்டாங்களே. அம்மாவுக்கு என்ன விருப்பம்? எனக்கு அவன் தொழில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, சாப்பிட்டு வரது விருப்பம் இல்லை. பிள்ளைங்க அனுப்ப மாட்டாங்க. இப்ப நாங்க இங்க தமிழுக்கு கொண்டு வந்த மாதிரி சும்மா வந்தோம் போகலாம் சொல்லி. இந்த ஊர் தெரியாது நம்ம எங்களுக்கு, இந்த கடலுக்குள்ள பார்க்க வந்தோம் நாங்க சும்மா. அப்ப நீங்க இப்ப சாஸ்திரம் பாக்குறே தான். நாங்க சொல்லிட்டு போற சாஸ்திரம் பார்க்க புள்ள விடுறது இல்லை. நாங்க தெரியாம வந்தாதான் தெரியாம கதைக்காம போனோம். இதுல ஒண்ணும் வெக்கப்பட தேவையில்லையே. சாஸ்திரம்ன்றது இப்போ தவறான தொழில் இல்லையா? அதுவும் ஒரு தொழில் தான். அதப்பா சாத்தாத தொழில் தான். நம்ம இன்னும் வந்து போற கைக்கு தான் வந்தது. கடவுள் கொஞ்சம் பார்த்துட்டு போக இந்த ஊர் இப்ப வந்தது. நாங்க மற்ற அம்மாவுக்கு என்னம்மா விருப்பம்? உங்களுக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா என்ன ஆசை இருக்கு? ஒரு ஆசை இல்ல தம்பி, நம்மளுக்கு என்ன ஆசை? திங்கணும், குடிக்கணும், புள்ளுங்கன்னு எம்மையே இருக்கணும். குடிக்கணும்னா தண்ணி அடிப்பீங்களா? இல்ல அது இல்ல, தண்ணி குடிக்கல. இது சாப்பாடு வகை, பார்லிக்கு எள்ளி, ஒரு வெத்தலை பாக்கு அது போட்டு இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும். அம்மா எந்த நடிகர் திரைப்படங்கள் நான் பாக்குறேன். நீங்க யார பிடிக்கும் உங்களுக்கு? நாங்க முந்தி பழைய படம் தான். யார்? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர், சிவாஜி. எம்ஜிஆர், சிவாஜி. சிவாஜியை பிடிக்குமா எம்ஜிஆர் பிடிக்குமா? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான். பழைய படம் தான். எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடி காட்டுங்களேன் எங்களுக்கு. ஐயா என்ன படிப்பாரு? ஐயா தானே படிப்பாரு. என்ன நாங்களே வெக்கப்பட மாட்டோம். என்ன எனக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு பாடி காட்டுறேன். அம்மா தானே. இதுல என்னத்த வெக்கப்பட இருக்கு? விரும்பி கேட்கிற ஒரு பாட்டனை படிச்சு காட்டணும் தானே. நீங்க எவ்வளவு படங்கள் பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க இப்ப இருக்கிற பாட்டம் தம்பி முந்தி பார்த்தே தான். நாங்க இப்ப அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களாம் இதுக்கு சேர்ந்தாங்க, வேதத்துக்கு.
அதனால நாங்கள் பிக்சர் பேசி பார்க்கறது இல்லை. முந்தைய அங்கே ஐயா பாப்பார் அவர் தமிழ் அங்கே சொல்லுவார். எம்ஜிஆர் பாட்டு இருக்கு, நல்ல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இப்படி எல்லாம் இருக்குதானே அம்மா? அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு இழுத்து விட வேண்டியதுதானே? சரி, ஓகே, சந்தோஷம் அம்மா, நன்றியா. சரியா, ஓகே, நன்றி. மற்றது உங்களுக்கு எவ்வளவு தரத்தானே வேணுமே? சரியில்லையே அப்புறம் ஏசுவீங்க. இவ்வளவு நேரம் பார்த்தான் பயங்கர கள்ளப்பையலா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு. சரியா, ஓகே, நன்றி அம்மா. சரி, நன்றி, வாரம்மா.